Welcome to VL Academy. இந்த வீடியோல the accounting cycle books and records அப்படிங்கிற சாப்டர்ல exercise problem number 1, 2, 3 and 4 நம்ம பார்க்க போறோம், which is in page number 2.89. ஸோ நம்ம ப்ராப்ளம்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தியரி பார்ட் நம்ம பார்த்துடலாம். அக்கௌண்டிங்கை பொறுத்த வரையும் ரெண்டு டேர்ம் இருக்கும். ஒன்று டெபிட், இன்னொன்று கிரெடிட். டெபிட் அதாவது அது தமிழில் சொல்லணும் அப்படின்னா டெபிட்னா வரவு, அதாவது நமக்கு கேஷ் உள்ளே வர்றது. கிரெடிட்னா செலவு, நம்ம கிட்ட இருந்து வெளியில போகிறது. ஓகே, அதுதான் இங்க டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அதே இது இன்னொரு டேர்ம்ல ரிசீவர் கிவர். ஸோ இங்க ரிசீவர் வந்து நமக்கு கேஷ் உள்ள, நம்ம ரிசீவரா இருந்தோம்னா நமக்கு கேஷ் உள்ள வரும், நாம கிவரா இருந்தா நமக்கு கேஷ் வெளியில போகும். அப்போ நம்ம புக்ல நம்ம என்டர் பண்றப்போ நம்ம கிவரா இருந்தோம்னா நம்மளோட கேஷ் ஓர் பேங்க் பேலன்ஸை வந்து நாம கிரெடிட் பண்ணுவோம். அண்ட் யார் வாங்குறாங்களோ அவங்க ரிசீவராக இருப்பாங்க. ஸோ அவங்களோடதை நம்ம டெபிட்டில் போடணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. உங்கள் புக்கில் வந்து இந்த கோல்டன் ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் அதை வந்து எக்ஸாக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும், கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். எது பர்சனல் அக்கௌண்ட், எது ரியல் அக்கௌண்ட், எது நாமினல் அக்கௌண்ட்னு தெரியாது. இப்போ வந்து நீங்கள் பர்சனல் அக்கௌண்ட்டும் ரியல் அக்கௌண்ட்டும் எடுத்துட்டிங்கன்னா தட் இஸ் குவைட் என்ன சொல்கிறது, ஒரே மாதிரி இருக்குது. உள்ள வர்றது ரிசீவர் அதெல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். பட் நாமினல் அக்கௌண்ட் எடுத்துட்டிங்கன்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், அதுவே உல்டாவாக இருக்கும். எக்ஸ்பென்சஸை வந்து நாம் டெபிட் பண்ணணும் அண்ட் இன்கம் அண்ட் கெயின்ஸை வந்து கிரெடிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இதை வந்து நாம் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ இங்கே நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து இந்த நாமினல் அக்கௌண்ட் வருது, டிஸ்கவுண்ட் ரிசீவ், டிஸ்கவுண்ட் அலவுட், அதெல்லாமே நாமினல் அக்கௌண்ட். ஸோ அதனால அதுக்கு இந்த ரூல் அப்ளை ஆகும். பட் நிறைய பேருக்கு அது ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும். ஐயோ இதில் எது நாமினல் அக்கௌண்ட், எது ரியல் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி. அதனால நான் உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸில் உங்களுக்கு புரிகிற மாதிரி முடிஞ்ச அளவு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நான் வில் கெட் இன் டு தி ப்ராப்ளம். ஸோ பிஃபோர் தட் இதுதான் ஃபார்மேட் ஜேர்னல் என்ட்ரிக்கு. அதாவது இப்போ இங்கே டிஆர்னு போடுறோம் இல்லையா, அது வந்து டெப்டார், டெபிட். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் காலம் வந்து எப்போவுமே டெபிட் மென்ஷன் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் காலம் இல்லை, ஃபர்ஸ்ட் ரோ. அண்ட் செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா தட் இஸ் கிரெடிட். ஸோ டு ஹூம் இட் இஸ் கோயிங் அவுட். ஓகே, ஸோ அதுதான் வந்து இங்கே கிரெடிட். அதுக்கப்புறம் திரும்ப இங்கே ப்ராக்கெட்டில் நம்ம போட்டிருக்கிறதுக்கு பேர் நரேஷன். நரேஷன் அப்படிங்கிறது வந்து லைக் அந்த ஒரு டிரான்சாக்ஷனுக்கான ஒரு டீட்டெயில் சென்டென்ஸ் ஃபார்மேஷனை தான் நரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நரேஷன் எதுக்கு தேவை அப்படிங்கிறதும் நான் சொல்லிடுறேன். அதாவது என்ன, சில இதெல்லாம் வந்து அந்த ஒரு பிஸ்னஸ்க்கே உரிய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். பட் அது வந்து யார்கிட்ட இருந்து அந்த ஒரு டிரான்சாக்ஷன் நடந்தது அப்படிங்கிறது வந்து அந்த ஜேர்னல் என்ட்ரிக்குள்ளே வராது. ஸோ அந்த டீட்டெயிலை வந்து நம்ம நரேஷனில் தான் கொடுப்போம். ஓகே, அது நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் 4 ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுலேயே நான் அந்த நரேஷனுக்கான இம்பார்ட்டன்ஸ் ஒரு ப்ராப்ளமில் சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ இங்கே வந்து 2 காலம் நம்ம போட்டுக்கணும் அமௌண்ட்டை பொறுத்த வரையும். த ஃபர்ஸ்ட் காலம் ரெப்ரசன்ட்ஸ் தி டெபிட் பேலன்ஸ் அண்ட் தி செகண்ட் காலம் ரெப்ரசன்ட்ஸ் தி கிரெடிட் பேலன்ஸ். எப்போவுமே டெபிட் அண்ட் கிரெடிட் ரெண்டும் ஒரே வேல்யூவாக தான் இருக்கணும். ஓகே, இப்போ டெபிட்டில் வந்து நம்ம லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் போடுறோம் அப்படின்னா அதோட டோட்டலும் கிரெடிட்டில் இருக்கிற டோட்டலும் ஒரே மாதிரி இருக்கணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ், இப்போ இதுதான் ஃபார்மேட். அதே மாதிரி இங்கே எல்எஃப்னு இருக்கு. அகெயின் லெஜர் ஃபோலியோ, நான் ட்ரிபிள் காலம் கேஷ் புக்லேயே இது சொல்லியிருக்கேன். பட் இங்கேயும் நான் சொல்லிடுறேன், எல்எஃப் அப்படிங்கிறது லெஜர் ஃபோலியோ. இப்போ நம்ம ஜேர்னல் என்ட்ரி போட்டோம். பட் இந்த ஜேர்னல் என்ட்ரியில் இருக்கிறது தி நெக்ஸ்ட் டாபிக் லெஜர் அப்படின்னு ஒன்று இருக்கும். தட் இஸ் ஒன் ஃபார்மேட் ஆஃப் அக்கௌண்டிங், ரெக்கார்டிங் அக்கௌண்ட்ஸ். ஸோ அந்த இதில் வந்து இந்த ஜேர்னல் என்ட்ரிக்கான டிரான்சாக்ஷன் அங்கே நம்ம போஸ்ட் பண்ணுறப்போ அது எந்த பேஜ் நம்பரில் போஸ்ட் பண்ணியிருக்கோமோ அந்த பேஜ் நம்பர் எடுத்து இங்கே நம்ம போடுவோம். ஓகே, அண்ட் நீங்கள் லெஜர் போடுறப்ப ஜேஎஃப்னு இருக்கும், அதாவது ஜேர்னல் ஃபோலியோ. அந்த ஜேஎஃப்ல இந்த ஜேர்னல் என்ட்ரியோட, இந்த ஜேர்னல் என்ட்ரி நீங்கள் ஜேர்னல் புக்கில் எந்த பேஜ் நம்பரில் போடுறீங்களோ அந்த பேஜ் நம்பர் எடுத்து அங்கே நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப க்ரியேட்டிவாக பண்ணுவாங்க. எக்ஸாம் ஷீட்டில் வந்து பேஜ் நம்பர்ஸ் கண்டிப்பாக போடணும். இப்போ நீங்கள் ஜேர்னலும் லெஜரும் போடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஜேர்னல் போட்டுட்டு அந்த ஜேர்னல் எந்த பேஜ் நம்பரில் போட்டிருக்காங்களோ அந்த பேஜ் நம்பரை அந்த லெஜரில் போஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் லெஜரோட பேஜ் நம்பரை எடுத்து ஜேர்னலில் போடுவாங்க. பட் ஆனால் அவ்வளோ யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்குமான்னு தெரியாது. பட் இது வந்து ஒரு கம்பெனியில் மெயின்டைன் பண்ணுற ஒரு விஷயம். ஓகே, பட் ஆனால் ஆஸ் அ ஃபார்மேட் நம்ம அந்த ஒரு காலம் கண்டிப்பாக நம்ம ப்ரொவைட் பண்ணணும். Now, well, let's get into the problem. First one வந்து
amount received from Manmohan 1960 rupees and discount allowed 40 rupees. இப்போ debit what comes in. இப்போ யாரை ரிசீவ் பண்ணா நாம தான் ரிசீவ் பண்ணியிருக்கோம். இது நம்மளோட புக்கு. ஓகே, இப்போ நம்ம புக்கில் நாம ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட பேரை அங்கே மென்ஷனே பண்ணக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு XYZ லிமிடெட் அப்படின்னா XYZ லிமிடெட் அக்கௌண்ட் டெட்டார் டு மன்மோகன் போடக்கூடாது. நம்ம என்ன ரிசீவ் பண்ணியிருக்கோமோ அதைத்தான் அங்கே டெபிட்டில் நம்ம போடணும். ஸோ நம்ம என்ன ரிசீவ் பண்ணியிருக்கோம்? கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ கேஷ் அக்கௌண்ட்டுங்கிறது கண்டிப்பாக நீங்கள் போடணும். ஓகே, அதுவும் ஒரு ப்ரொசீஜர். ஸோ கேஷ் அக்கௌண்ட் இஸ் A bar Cன்னு ஷார்ட்டாக போட்டுக்கலாம். யூ நோ நீட் டு ரைட் as ACCOUNT. ஓகே, A bar C போடணும். ஸோ கேஷ் அக்கௌண்ட் DR அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது டெப்டார் அது வந்து டெபிட் பண்ணுறேன் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெப்டார் டு மன்மோகன். இங்கே வந்து கிரெடிட் த கிவர். ஸோ ஹூ இஸ் த கிவர்? மன்மோகன்னா கொடுக்குறாங்க. ஸோ ஃபார் ஹிம் த கேஷ் இஸ் கோயிங் அவுட் சைட். அதனால மன்மோகனை நாம் இங்கே கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பீயிங் கேஷ் ரிசீவ் ஃப்ரம் மன்மோகன். ஓகே, நிறைய பேத்துக்கு ஐயோ இது எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். அப்படி உங்களுக்கு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணவே முடியலைன்னா அங்கே என்ன ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே எழுதிருங்க. பீயிங்கிற ஒரு வேர்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே எழுதிருங்க. ஓகே, ஸோ அது பெருசாக யாரும் பார்க்க மாட்டாங்க. இர்ரெலவெண்ட்டாக இருந்தால் தான் அது ஆடாக தெரியும். அதனால் அந்த கொஸ்டின் எடுத்து நீங்கள் அப்படியே எழுதிக்கிட்டாலும் ஓகே. அந்த பீயிங் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ ரூல், பட் ஆனால் அதுலேருந்து ஆரம்பித்தா அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஸ்கவுண்ட் அலவுட். ஸோ இங்கே டிஸ்கவுண்ட் அலவுட் அப்படிங்கிறது வந்து நாம் ரிசீவ் பண்ணியிருக்கோம், நாம் தான் அலோவ் பண்ணியிருக்கோம். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த டிஸ்கவுண்ட் அலவுட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுங்கிறது நாமினல் அக்கௌண்ட். இப்போ நாமினல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரையும் என்னது? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ். இங்கே நம்ம அலோவ் பண்ணியிருக்கோம், அது நமக்கு எக்ஸ்பென்சஸ். ஓகே, ஸோ அதனால் டிஸ்கவுண்ட் அலவுடை டெபிட் பண்ணியிருக்கோம். இந்த பெனிஃபிட் யாருக்கு போய் சேருது? மன்மோகனுக்கு போய் சேருது. ஸோ டு மன்மோகன் அக்கௌண்ட். ஓகே, இது நீங்கள் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம், பட் இதையே வந்து நீங்கள் ஜாயிண்ட் என்ட்ரியாக போடலாம். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்ததில் சொல்லித்தரேன். ஓகே, இங்கே டிஸ்கவுண்ட் அலவுட் வந்து நாமினல் அக்கௌண்ட், அதனால் அதை டெபிட் பண்ணியிருக்கோம். நமக்கு அது எக்ஸ்பென்சஸாக இருக்குது. ஸோ அதனால் அதை நாம் டெபிட் பண்ணியிருக்கோம் நம்ம புக்கில். அண்ட் யாருக்கு அது பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்மோகனுக்கு ஹி ஹேஸ் டு பே 40 rupees டு அஸ். அவங்க கையில் இருந்து 40 rupees நம்ம கைக்கு வரணும், பட் ஆனால் அது அவங்களே தான் வச்சுருக்காங்க. ஸோ ஸ்டில் இட் இஸ் வித் ஹிம், தட் இஸ் அண்ட் கெயின் ஃபார் ஹிம். அதனால் அவங்கள கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நான் திரும்ப அதே ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் தான் போட்டிருக்கேன். அதாவது என்ன, அங்கே 2 டிஃப்ரெண்ட் ஜேர்னல் என்ட்ரியாக போட்டிருந்தது இல்லையா, அதை வந்து நீங்கள் ஒரே ஜேர்னல் என்ட்ரியாகவும் போடலாம். அதாவது கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 1940, டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கௌண்ட் டெட்டார் 40 rupees டு மன்மோகன். இதில் வந்து எப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ கேஷ் உள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு டெபிட் பண்ணணும். அதுக்கப்புறம் திரும்ப கிரெடிட் how much he has to pay. எவ்வளோ பே பண்ணணும்? 2000 rupees பே பண்ணணும். அந்த 2000 தான் நாம் கிரெடிட்டில் போட்டிருக்கோம். மன்மோகனை பொறுத்தவரையும் 2000 rupees has to go out. பட் ஆனால் எவ்வளோ வெளியில் போயிருக்கு? ஒன்லி 1960 rupees. ஓகே, ஸோ நமக்கு வந்து 2000 rupees வர வேண்டியது 1960 rupees தான் வந்திருக்கு. இப்போ பேலன்ஸ் 40 rupees எவ்வளவோ அதை வந்து நம்ம டிஸ்கவுண்ட் அலவுடுன்னு போட்டு கிரெடிட் அமௌண்ட்டை வந்து டெபிட்டில் பேலன்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த 2 ஃபார்மேட்டில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. பட் நீங்கள் அடுத்தடுத்த சாப்டர்ஸ் போகிறப்போ யூ மஸ்ட் பி ஏபிள் டு டூ திஸ் ஜாயிண்ட் என்ட்ரி. ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பெய்டு டு ஆனந்த். நம்ம பே பண்ணியிருக்கோம், ஸோ நமக்கு கேஷ் வெளியில் போகுது. ஓகே, அப்போ நாம் என்ன பண்ணணும்? கேஷ் வெளியில் போகுதுன்னா என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணணும். credit what goes out. So to cash in போட்டு நம்ம எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கோம்? 5840 rupees. Debit the receiver. Who is receiving? Anand is receiving. So Anand அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ he supposed to receive? 6000 rupees. ஓகே, அந்த 6000 rupees போட்டிருக்கோம். கிரெடிட்டில் வந்து 5840 rupees தான். அப்போ பேலன்ஸ் 160 rupees என்னவா இருக்கும்? டிஸ்கவுண்ட் நம்ம ரிசீவ் பண்ணதாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கிரெடிட்டில் போட்டு அதை பேலன்ஸ் பண்ணிடணும்.
இல்லை நீங்கள் as per the golden rule தான் போவேன் அப்படின்னா discount allowed and discount received is a nominal account. அப்போது இங்கே credit all income and gains. So it is an income for us. இது வந்து நமக்கு gain. நம்ம 6,000 rupees pay பண்ண வேண்டிய இடத்துல 160 rupees pay பண்ணாமல் நம்ம கிட்டேயே இருக்குது. So it's a gain. So அதனால அதை credit பண்ணியிருக்கோம். Okay. ஆக்சுவலி அக்கௌண்டன்ஸ்னா என்னன்னே தெரியாதவங்களுக்கு இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். பட் நிதானமாக நீங்கள் ஒரு 2 தடவை 3 தடவை கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து என்ன சொல்ல டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர், நம்ம யார்கிட்டேருந்து வாங்கணுமோ அவங்கள டெபிட் பண்ணோம் அப்படி மட்டுமே யோசித்தோம் அப்படின்னா நம்மளோட புக்கில் நமக்கான கிளாரிட்டி கிடைக்காது. ஸோ அதனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கூட்ஸ் இஸ் கம்மிங் இன்சைட் இந்த ஃபார்ம் ஆஃப் பர்ச்சேஸ். அதனால் அந்த பர்ச்சேஸ் அப்படிங்கிற டேர்மை நாம் இங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ், பர்ச்சேஸ் பண்ணதுனால கேஷு வெளியில் போயிருக்கு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் இந்த ஜேர்னல் என்ட்ரி. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிவிட்டு கேஷ் வெளியில் போனதுனால கேஷ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகே. அண்ட் see the narration being cash purchase done from நட்டேஷ். இதுதான் நம்ம நரேஷனுக்கான இம்பார்ட்டன்ஸ். இங்கே வெறும் பர்ச்சேஸ் தான் இருக்குது, கேஷ் தான் இருக்குது, யார்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணோங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அது தெரியணும்னா நம்ம நரேஷன் பார்க்கணும். அதுக்கு தான் இந்த நரேஷனை வந்து முடிஞ்ச அளவு கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா பெய்டு டு ஹரிஷ் rupees 1930 in full settlement of his dues of rupees 2000. அப்போது ஹரிஷ் வந்து எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணணும்? 2000 rupees ரிசீவ் பண்ணணும். ஸோ டெபிட் த ரிசீவபிள் அமௌண்ட். ஓகே. ஹரிஷ் அக்கௌண்ட் டெட்டார் 2000 rupees பிகாஸ் ஹீ இஸ் த ரிசீவர், ரைட்? ஸோ அதனால் அதை டெபிட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் டு கேஷ், நம்ம கையிலேருந்து எவ்வளோ கேஷ் வெளியில் போகுது? 1930 rupees. இப்போது டெபிட்டில் இருக்கிற அமௌண்ட்டும் கிரெடிட்டில் இருக்கிற அமௌண்ட்டும் பேலன்ஸ் ஆகலை. அப்போது பேலன்ஸ் அமௌண்ட் வந்து என்ன இருக்குன்னா நம்ம டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஏன்னா 2000 பே பண்ண வேண்டிய இடத்துல 1930 rupees தான் பே பண்ணியிருக்கோம். இப்போ பேலன்ஸ் 70 rupees has been discounted. ஸோ டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட் போட்டு அந்த 70 rupees போட்டு நம்ம டெபிட் அமௌண்ட்டும் கிரெடிட் டோட்டலும் பேலன்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அதனால் நமக்கு டிஸ்கவுண்ட் ரிசீப்ட் கிரெடிட் ஆகும் அப்படின்னும் நீங்கள் நினைக்கலாம். இல்லை டிஸ்கவுண்ட் அலவுட் அண்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் வந்து இட்ஸ் a நாமினல் அக்கௌண்ட், அதனால் ஆல் கெயின்ஸ் அண்ட் இன்கம்ஸ் வந்து நம்ம கிரெடிட் பண்ணணும். அதனால டிஸ்கவுண்ட் ரிசீவ்டை நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே. So the final transaction of this problem is paid rupees 500 in cash as wages on installation of a machine. So இங்கே wages pay பண்ணியிருக்கோம். So who is the receiver? The person who supposed to receive the wage. So அந்த person வந்து நம்மளோட புக்கை பொறுத்த வரையும் கேஷ் என்ன ஃபார்மில் வெளியில் போகுது? வேஜஸாக வெளியில் போகுது. ஓகே. ஸோ அதனால் வேஜஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ், நமக்கு கேஷ் வெளியில் போகுது, அதனால் கேஷை கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகே. அண்ட் என்ன ஃபார்மில் அவங்க ரிசீவ் பண்ணுறாங்க? வேஜஸ் அப்படிங்கிற ஃபார்மில் தே ஆர் ரிசீவிங் த எம்ப்ளாயீஸ், அதனால் வேஜஸை நாம் டெபிட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ பீயிங் வேஜஸ் ஆன் இன்ஸ்டலேஷன் ஆஃப் மெஷின் பெய்டு, அது 500 rupees. ஸோ டெபிட் சைடும் 500 rupees, ஏன்னா அவங்க ரிசீவ் பண்ணவங்களும் 500 rupees ரிசீவ் பண்ணியிருக்காங்க, நமக்கு கேஷ் வெளியில் போனதும் 500 rupees, அதனால கிரெடிட்லேயும் 500 rupees நம்ம போட்டிருக்கோம். அடுத்தது தேர்ட் ப்ராப்ளம். Past journal entries for the following transaction. Goods used personally by proprietor for rupees 5000. So இப்போ personal யூஸ்க்காக எடுக்கிறாங்க அப்படின்னா பிஸ்னஸை பொறுத்த வரையும் there is a technical term called drawings. ஓகே. இப்போ drawings account debtor, அதாவது என்னன்னா கேஷ் எப்படி போய் சேருது? drawings அப்படிங்கிற ஃபார்மில் it is received by a proprietor. ஸோ அதனால இங்கே proprietorனு போடக்கூடாது, drawings account debtor to cash account. So cash is going out in the form of drawings. அதுதான் இந்த journal entryக்கான அர்த்தம். So drawings accountக்கு நேராக 5000, அவர் எடுத்தது 5000, நம்ம என்ன சொல்கிறது கல்லாப்பெட்டியிலேருந்து வெளியில் போன அமௌண்ட்டும் 5000. ஸோ அதனால் டெபிட் அண்ட் கிரெடிட் ரெண்டுலேயும் 5000 நம்ம என்டர் பண்ணியிருக்கோம். செகண்ட் வந்து கமென்ஸ்ட் பிஸ்னஸ் வித் அ கேபிட்டல் ஆஃப் rupees 50,000. ஸோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்குள்ளே கேஷு உள்ளே வருது. ஓகே. ஸோ கேஷ் இஸ் கம்மிங் இன்சைட், அதனால் கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். அண்ட்
how அந்த கேஷ் வந்து என்ன இதில் போகுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்படி ஒரு இமேஜினரி பிக்சர் வச்சுக்கோங்க. அதாவது கேபிட்டல் பாக்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சுக்கோங்க, சேல்ஸ் பாக்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ அப்போது இங்கே வந்து கேஷ் இஸ் கம்மிங் இன்சைட். ஓகே, கேஷ் வந்து அந்த பிஸ்னஸ்க்குள்ளே ஒரு 50,000 கொண்டு வந்து அந்த டேபிள் மேலே வைக்கிறாங்க. ஓகே, அப்போ அந்த 50,000 எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னா, கேபிட்டலாக இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க அந்த ப்ரொப்ரேட்டர். அப்போ அந்த 50,000 எடுத்து அந்த கேபிட்டலுங்கிற பாக்ஸ்க்குள்ளே நம்ம போட்டு வைப்போம். ஓகே, ஸோ அதனால கேஷ் இஸ் கம்மிங் இன்சைட், அதனால கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். அண்ட் தட் வேர் இட் கோஸ், எங்கே அது போய் சேரும் அப்படியோ அதை வந்து நம்ம கிரெடிட் பண்ணோம். இப்போ அது கேபிட்டலுங்கிற பாக்ஸ்க்குள்ளே போகுது, அதனால கேபிட்டலை கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் போத் இஸ் 50,000 rupees. டெபிட் சைடும் 50,000 வரும், கிரெடிட் சைடும் 50,000 வரும். அடுத்தது ஃபோர்த் ப்ராப்ளம். Fourth problemல the first one is commenced business with a capital of rupees 60,000. அதே என்ட்ரி தான், கேஷ் பிஸ்னஸ்க்குள்ளே வருது அண்ட் அதை வந்து கேபிட்டலுங்கிற பாக்ஸ்க்குள்ளே போய் சேருது, அதனால கேஷை டெபிட் பண்ணுறோம். அண்ட் எங்கே போகுது, கேபிட்டலுங்கிற பாக்ஸ்க்குள்ளே போகிறதுனால கேபிட்டலை கிரெடிட் பண்ணியிருக்கோம். And the amount on both debit column and credit column is 60,000 rupees. And next entry பார்த்தீங்க அப்படின்னா, நரேஷன் எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, பிகாஸ் நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம் அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து salary paid by check rupees 5,000. ஸோ இங்கே வந்து டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ யாருக்கு இது போய் சேருது, எம்ப்ளாயீஸ்க்கு in the form of salary. ஸோ அதனால salary அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம் டு பேங்க் அக்கௌண்ட். ஏன்னா செக்காக நம்ம அவங்களுக்கு கொடுக்கறதுனால இங்கே பேங்க் அக்கௌண்ட்டுன்னு போகணும். ஏன்னா பேங்க் பேலன்ஸ் தான் நமக்கு டிக்ரீஸ் ஆகும், பேங்க்ல இருந்து தான் அந்த 5,000 வெளியில் போகுது, அதனால பேங்க் அக்கௌண்ட்டுன்னு போட்டு கிரெடிட் காலமில் 5,000 rupees நம்ம போடணும். அடுத்தது தேர்ட் ஒன், கூட்ஸ் டேக்கன் பை அ ப்ரொப்ரேட்டர் rupees 12,000. ஸோ ப்ரொப்ரேட்டர் வந்து அவரோட தேவைக்கு எடுத்திருக்காரு அப்படின்னா அதுக்கான டெக்னிக்கல் டேர்ம் இன் அக்கௌண்டன்சி இஸ் drawings. ஸோ drawings அக்கௌண்ட் டேட்டார் டு கூட்ஸ் அக்கௌண்ட். நமக்கு என்ன வெளியில் போகுதோ அதை தான் கிரெடிட் பண்ணணும், அண்ட் அது என்ன ஃபார்மில் வெளியில் போகுதோ அதை டெபிட் பண்ணணும். ஓகே, யாருக்கு போகுதுங்கிறத விட அது என்ன ஃபார்மில் வெளியில் போகுது, அது யாருக்கு போகுதுங்கிறத நீங்கள் நரேஷனில் தான் மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ அது என்ன ஃபார்மில் வெளியில் போகுது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ அது drawings அக்கௌண்ட் டேட்டார் டு கூட்ஸ் அக்கௌண்ட். ஸோ பீயிங் கூட்ஸ் டேக்கன் பை ப்ரொப்ரேட்டர். ஓகே, ஸோ அது நரேஷனில் இப்போது ட்ராயிங்ஸ்னால் எந்த ப்ரொப்ரேட்டர், இப்போ பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருந்தால் ஒரு 4-5 பார்ட்னர் இருப்பாங்க, அப்போ எந்த பார்ட்னர் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் நமக்கு வரும். ஸோ அதை பார்க்கணுன்னா நம்ம நரேஷனில் கிளியராக மென்ஷன் பண்ணணும், இந்த பார்ட்னர் தான் பர்சனல் யூஸ்க்காக எடுத்திருக்காரு அப்படிங்கிறது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வித்ட்ரா கேஷ் ஃப்ரம் பேங்க் rupees 14,000. ஸோ இங்கே வந்து கேஷ் நமக்கு உள்ளே வருது, பேங்க்குக்கு வெளியில் போகுது. ஏன்னா நம்ம அக்கௌண்ட்டில் இருந்தாலுமே பேங்க்ல இருந்து அது வெளியில் வருது. ஸோ அதனால் பேங்க் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். கிரெடிட் வாட் கோஸ் அவுட், கேஷ் இஸ் கம்மிங் இன்சைட் அவர் பிஸ்னஸ். ஸோ அதனால் அதை டெபிட் பண்ணுறோம். ஓகே, இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.